ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வாழ்க்கை வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். சுதந்திரம் என்பது கேட்டு பெறுவது அல்ல, அது நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒன்று என்கிற வீரமிக்க இந்த வரிகளை உதித்தவர் மறைந்த இந்திய சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆவார். இன்றளவும் இளைஞர்களின் உந்து சக்தியாகவும் தேசப்பற்றுக்கே சிறந்த உதாரணமாகவும் திகழ்கிற நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வாழ்க்கை வரலாறு குறித்தும் அவர் குறித்த பல தகவல்களையும் தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் 1897ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 23ஆம் தேதி ஒரிசா மாநிலத்தில் உள்ள கட்டாக் எனும் நகரில் பிறந்தார். இவரது தந்தையின் பெயர் ஜானகிநாத் போஸ், தாயாரின் பெயர் பிரபாவதி தத்தா என்பதாகும். இவருக்கு உடன் பிறந்தவர்கள் 6 சகோதரிகள், 7 சகோதரர்கள். சுபாஷ் சந்திர போஸின் தந்தை ஜானகிநாத் போஸ் கட்டாக் நகரில் அரசு வழக்கறிஞராக பணிபுரிந்து வந்தார். கல்வி கற்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்ட சுபாஷ் சந்திர போஸ் கட்டாக் நகரில் இருந்த ஐரோப்பிய பிரசிடென்சி பள்ளியில் 1902ஆம் ஆண்டு முதல் பள்ளி கல்வி கற்றார். 1913ஆம் ஆண்டு கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து தத்துவியல் கற்க தொடங்கினார். கல்லூரியில் கல்வி பயின்ற சமயத்தில் அந்த கல்லூரியில் பணிபுரிந்த ஆங்கிலேய பேராசிரியரான ஓட்டன் என்பவர் இந்திய கலாச்சாரம் மற்றும் பண்பாடு குறித்து அவதூறாக பேசியதை கண்டு கொதித்தெழுந்த சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் அவரது நண்பர்கள் ஓட்டன் பேராசிரியரை தாக்கியதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டில் சுபாஷ் சந்திர போஸ் கல்லூரியிலிருந்து நீக்கப்பட்டார். பிறகு பெரிய மனிதர்களின் சிபாரிசுடன் ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் சேர்ந்து 1918ஆம் ஆண்டு BA தத்துவவியல் பட்டமும் பெற்றார். சுபாஷ் சந்திர போஸின் தேசப்பற்று மிகுந்த போர்க்கணத்தை கண்டு பயந்த அவரது தந்தை சுபாஷ் சந்திர போஸை தற்காலத்தில் IAS எனப்படும், அந்த காலத்தில் ICS எனப்படும் இந்திய குடிமைப்பணி தேர்வு எழுத ஊக்கப்படுத்தினார். இதற்காக இங்கிலாந்து சென்று கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சுபாஷ் சந்திர போஸுமே சேர்ந்தார். ICS கல்வியில் தேர்ச்சி பெற்றாலும் இந்த கல்வியால் தனது இந்திய நாட்டிற்கு பெரிய பயனில்லை என்றும் ஒரு ஆங்கிலேய அரசின் அடிமையாக பணியாற்றவே இந்த கல்வி பயன்படும் என்பதை உணர்ந்த சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் 1921ஆம் ஆண்டு இங்கிலாந்திலிருந்து இந்தியா திரும்பினார். 1921ஆம் ஆண்டு இந்தியா திரும்பிய சுபாஷ் சந்திர போஸ் அப்போதைய பம்பாய் நகரில் தங்கியிருந்த விடுதலை போராட்ட வீரரான மகாத்மா காந்தியை சந்தித்தார். காந்தியை சந்தித்து உரையாடிய சுபாஷ் சந்திர போஸ் காந்தியின் அகிம்சை வழிமுறை மற்றும் இந்திய விடுதலைக்கான அவரின் திட்டங்கள் எதுவுமே பயன் தராது என்பதுமே உணர்ந்தார். சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய விடுதலை உணர்வுகளை மக்களிடம் விதைக்க உதவும் வகையில் சுவராஜ் என்கிற பத்திரிகை ஆசிரியராகவும் செயல்பட்டார். 1923ஆம் ஆண்டு இந்திய இளைஞர் காங்கிரஸ் அமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சுபாஷ் சந்திர போஸ் பல போராட்டங்களை தலைமையேற்று நடத்தினார். 1925ஆம் ஆண்டு சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டு பர்மாவில் சிறையில் அடைக்கப்பட்டனர். 1927ஆம் ஆண்டு சிறையில் இருந்து வெளிவந்த சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய தேசிய காங்கிரசின் அகில இந்திய பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். 1939ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் இந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவரானதுமே இந்திய கவிஞரும் நோபல் பரிசு பெற்றவருமான ரவீந்திரநாத் தாகூர் சுபாஷ் சந்திர போஸை அழைத்து அவருக்கு பாராட்டு விழா நடத்தியதுடன் நேதாஜி என்கிற சிறப்பு பட்டத்தையுமே சுபாஷ் சந்திர போஸுக்கு அளித்து அவரை கௌரவித்தார். சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் வீரத்தையும் ஆங்கிலேய அரசை எதிர்த்து ஆயுத போராட்டம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தையும் அறவே விரும்பாத காந்தி, நேரு போன்ற தலைவர்கள் சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து விலக மறைமுகமாகவும் நெருக்கடி கொடுத்தனர். எனினுமே சுபாஷ் சந்திர போஸ் பெருந்தன்மையாக தான் வென்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார். காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக பலவிதமான போராட்டங்களை சுபாஷ் சந்திர போஸ் முன்னெடுத்தார். அதில் 1941ஆம் ஆண்டு கல்கத்தா மாநகரில் இருக்கிற ஹோல்வேல் நினைவு தூணை அகற்ற வேண்டும் என்கிற போராட்டத்தை சுபாஷ் சந்திர போஸ் நடத்தினார். இதன் காரணமாகவுமே அவர் கைது செய்யப்பட்டு வீட்டு காவலிலுமே வைக்கப்பட்டார். எனினும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஆங்கிலேய அரசின் ரகசிய காவல்துறையினரால் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டே வந்தார். ஆங்கிலேய அரசின் ரகசிய கண்காணிப்பில் இருந்த சுபாஷ் சந்திர போஸ் அவர்களிடமிருந்து தப்பிக்க எண்ணி 1941ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி இரவு வேளையில் ஒரு ஆப்கானிய பத்தான் பழங்குடி நபரை போன்று வேடமிட்டு கல்கத்தா நகரில் இருந்து தப்பி ஆப்கானிஸ்தானில் உள்ள பெஷாவர்
பெஷாவர் நகரத்திற்கு பயணமானார். பின்பு பெஷாவர் நகரத்திலிருந்து சிலரின் உதவியுடன் ரஷ்ய நாட்டிற்கு சென்றார். ரஷ்யா சென்றடைந்த சுபாஷ் சந்திர போஸ் அங்கிருந்த இந்திய அணுதாபர்களின் உதவியை பெற எண்ணினார். எனினும் எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறாமல் வருந்திய சுபாஷ் சந்திர போஸ் மாஸ்கோ நகரில் இருந்த ஜெர்மன் தூதரை சந்தித்தார். அவரின் உதவியுடன் ஜெர்மன் தலைநகர் பெர்லினுக்கு வந்தடைந்த சுபாஷ் சந்திர போஸ் அங்கிருந்த இந்திய நாட்டு அனுதாபிகளை சந்தித்து இந்திய நாடு சுதந்திரம் பெறுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார். 1933 ஜெர்மனி நாட்டில் நாசி கட்சி ஆட்சிக்கு வந்தது. அந்த கட்சியின் தலைவராக இருந்த அடால்ஃப் ஹிட்லர் ஜெர்மன் நாட்டின் ஒட்டுமொத்த சர்வாதிகாரியாக திகழ்ந்தார். 1939 இங்கிலாந்து மற்றும் அதன் கூட்டணி நாடுகளுக்கு எதிரான இரண்டாம் உலகப் போரை தொடங்கி நடத்தி கொண்டிருந்தார் ஹிட்லர். ஆங்கிலேயர்கள் மீது தவிர கோபம் கொண்டிருந்த ஹிட்லர் தான் இந்திய நாடு சுதந்திரம் பெறுவதற்கான உதவியை கேட்க தகுந்த நபர் என கருதிய சுபாஷ் சந்திர போஸ் ஹிட்லரை சந்திக்க முயற்சி செய்தார். 1942 ஜெர்மனியில் அடால்ஃப் ஹிட்லரை சந்தித்து இந்திய நாட்டின் விடுதலைக்கு உதவுமாறு கோரிக்கை வைத்தார் சுபாஷ் சந்திர போஸ். எனினும் இரண்டாம் உலகப் போரில் ஈடுபட்டிருந்த ஜெர்மனியால் பெரிய அளவில் உதவிகள் செய்ய முடியாது என கைவிரித்த ஹிட்லர் சுபாஷ் சந்திர போஸுக்கு தேவையான அனைத்து வகையான உதவிகளும் செய்வதாக உறுதியளித்தார். அதன்படி ஜெர்மனியில் இருந்து நீர்மூழ்கி கப்பல் வழியாக ஜப்பானுக்கு தப்பிச் செல்ல ஜெர்மனி தலைவர்கள் சுபாஷ் சந்திர போஸையுமே அறிவுறுத்தினார்கள். 1943 ஜெர்மனியில் இருந்து நீர்மூழ்கி கப்பலில் தப்பி சுபாஷ் சந்திர போஸ் ஜப்பானின் ஆதிக்கத்தில் இருந்த சிங்கப்பூர் நகருக்கு சென்றடைந்தார். அங்கு ஆங்கிலேய ராணுவத்தில் பணிபுரிந்த ஜப்பானியர்களிடம் சிறை கைதிகளாக இருந்த இந்திய வீரர்களை ஒன்று திரட்டி இந்தியாவில் இருக்கிற ஆங்கிலேய ஆட்சியை அகற்ற உதவும் இந்திய தேசிய ராணுவம் எனும் இந்திய விடுதலை படையை சுபாஷ் சந்திர போஸ் உருவாக்கினார். உங்கள் ரத்தத்தை எனக்கு கொடுங்கள், நான் உங்களுக்கு விடுதலை வாங்கி தருகிறேன் என்கிற சுபாஷ் சந்திர போஸின் வீர முழக்கத்தை கேட்ட பல இந்தியர்கள் தானாக முன்வந்து இந்திய தேசிய ராணுவத்தில் சேர்ந்தனர். 1944 ஜப்பானிய ராணுவத்துடன் கூட்டு சேர்ந்து நாட்டின் கொகிமா மற்றும் மணிப்பூர் பகுதியில் ஆங்கிலேய படைகளுக்கு எதிராக இந்திய தேசிய ராணுவம் போர் புரிந்தது. எனினும் தீவிரமாக போர் புரிந்த இந்திய தேசிய ராணுவம் ஆங்கிலேய படைகளின் பலத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் போரில் தோல்வியடைந்து பின்வாங்கியது. 1945 ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் உலக போரில் ஜப்பான் நாடு மேற்கத்திய நாடுகளின் கூட்டணியிடம் தோல்வியடைந்து சரணடைந்தது. இதன் காரணமாக ஜப்பானுடன் கூட்டணியில் இருந்த இந்திய தேசிய ராணுவத்தின் பலருமே அப்போது ஆங்கிலேய ராணுவத்திடம் சரணடைந்ததால் ஆங்கிலேய அரசை இந்தியாவை விட்டு அகற்ற வேண்டும் என்கிற சுபாஷ் சந்திர போஸின் கனவு நிறைவேறாமலே போனது. இரண்டாம் உலக போரின் இறுதி நாட்களில் மேற்கத்திய கூட்டணி நாடுகளிடமிருந்து தப்பிக்க எண்ணிய சுபாஷ் சந்திர போஸ் 1945 ஆகஸ்ட் மாதம் 18 தைவான் நாட்டில் இருக்கிற தைப்பே நகரில் இருந்த விமானத்தில் ஜப்பான் நோக்கி புறப்பட்டார். ஓடுதளத்தில் இருந்த விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே விபத்திற்குள்ளான விமானத்தில் பயணித்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உட்பட அனைவருமே படுகாயம் அடைந்தனர். தீவிர காயங்கள் அடைந்திருந்த சுபாஷ் சந்திர போஸ் அருகிலிருந்த ஜப்பானிய ராணுவ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவருக்கு சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டதாகவும் எனினும் சிகிச்சை பலனின்றி சுபாஷ் சந்திர போஸ் மரணம் அடைந்ததாகவும் அப்போதைய ஜப்பானிய ராணுவம் வானொலியில் அறிவித்தது. சந்திரபோஸின் உடல் ஜப்பானுக்கு கொண்டு செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டு ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இருக்கிற ரெங்கோஜி கோயிலில் அவருடைய அஸ்தி கலசம் வைக்கப்பட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்திய நாட்டில் செயற்கரிய செயல்களை செய்பவர்களுக்கு வழங்கப்படுகிற மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது போஸ் தூமஸ் எனப்படும் இறந்தவர்களுக்கான பிரிவில் 1992 மறைந்த சுதந்திர போராட்ட வீரரான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. எனினும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இறக்கவில்லை என தீவிரமாக நம்பிய அவரது உறவினர்கள் இந்த பாரத ரத்னா விருதை ஏற்க மறுத்துவிட்டனர். அதே போன்று சுபாஷ் சந்திர போஸின் ஆதரவாளர்களும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்பதை மத்திய அரசு தீவிரமாக விசாரணை செய்து அறிக்கை வெளியிட வேண்டும் எனவும் வலியுறுத்தியது. இந்திய விடுதலைக்காக ஆயுதமேந்தி போராடிய இந்தியாவின் ஒப்பற்ற தேச பற்றாளரான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் ஜெயந்தி தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 23 மத்திய மற்றும் மாநில அரசுகளால் அனுசரிக்கப்படுகிறது. சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த ஜனவரி 23 ஒவ்வொரு ஆண்டும் பராக்கிரம் திவாஸ் என்கிற பெயர் சிறப்பு தினமாக கடைபிடிக்கப்படும் எனவும் அறிவித்தது. மேற்கு வங்க மாநிலத்தின் திரிணிமூல் காங்கிரஸ் கட்சி மற்றும் அகில இந்திய பார்வார்ட் பிளாக் ஆகிய இரு கட்சிகளுமே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த தினத்தை தேஷ் பிரேம் திவாஸ் என்கிற பெயரில் அனுஷ்டிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.